1:30 மணிக்கு முடிக்கிறபடினால் சகோதரர்கள் சாட்சி கொடுக்கிற சகோதரர்கள் சுருக்கமாக இருக்கும்படியா கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். We don't want to deny anybody, but all will be given chance. Please make understand. அதனால எல்லோருக்கும் நாங்கள் அங்க சமயம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. So after brother Emmanuel Stephen from Visakhapatnam, he says a few words and prayers. After that, brother Johnny Lingdom from Gangtok, he will share. ஜானி லிங்டன் கேங்டாக்ல இருந்து வந்திருக்கிறார். அவர் அதன் பிறகு சாட்சியை பகிர்ந்து கொள்வார். Brother Emmanuel. Greetings to all of you in the name of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். I borrow 5 to 7 minutes from the chair and from all of you. ஒரு 5 நிமிடங்கள் மாத்திரம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். My memories with brother Theodore goes back to early 90s. நான் நினைத்து பார்க்கும்போது 1990ஆம் ஆண்டிலே நான் தியோடரங்களை சந்தித்த காரியத்தை நான் நினைவு கூறுகிறேன். That was the time he used to come for youth camps in Hebron and speak so eloquently and powerfully. அந்த சமயத்துல ஒரு வாலிப முகாமுக்கு யூத் கேம்ப் ஹெப்ரோன் ஹைதராபாத்துக்கு வருவார். மிகவும் தெளிவாகவும் சிறந்த விதத்துல வசனத்தை சொல்லுவார். As a young adult, I used to very much admire him. நான் ஒரு வாலிபனாக அவரை மிகவும் கூர்ந்து கவனித்து நான் அங்க பார்ப்பதுண்டு. Like me, many other youth, they were very much fond of him and wanted to meet him and shake hands with him. அநேக வாலிபர்கள் கூட என்னை போலவே அவரை சந்தித்து அவருக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணிவிட்டு பேச வேண்டும் என்று விரும்பினார்கள். But that never used to happen because while the announcements or the last prayer is going on, he used to go back to his room. அதனால கடைசி ஜெபத்துக்கு முன்பதாகவே அங்கிள் அவருடைய ரூமுக்குள்ள போய் விடுவார். So maybe once or twice I shake hands with him. ஒரு முறை 2 முறை தான் நான் அங்கிளை சந்தித்து பேச முடிந்தது. But it so happened when I went to Muscat to work as a teacher and there he came for the ministry. So from that time onwards we developed some fellowship and intimacy. அப்போது சகோதரி நாங்க மஸ்கட்ல டீச்சராக வேலை செய்த நாட்களிலே அங்க அங்கிள் வந்தபோது மிகவும் நெருங்கின ஐக்கியம் கொண்டவராய் காணப்பட்டார். Myself and brother Theodore, we have 3 similarities. எனக்கும் தியோடர் அங்கிளுக்கும் 3 விதமான காரியம் ஒத்துப்போகும். I am almost 20 years younger to him. அவரோடு கூட 20 வயசு நான் சிறியவனாய் காணப்பட்டாலும் I worked in the same school where he worked initially. அவர் ஆரம்பத்துல அவர் ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல அவர் வேலை செய்தாரோ அதே ஸ்கூல்ல தான் நானும் வேலை செய்தேன். He worked in Indian school Muscat, which is the capital of Oman, in the initial years of that school, and I worked in the same school after 20 years. அதாவது மஸ்கட்ல இருந்த ஒரு ஸ்கூலிலே தான் அங்கிள் டீச்சராக அங்க பணிபுரிந்தார். அதே ஸ்கூல்ல தான் 20 வருஷத்துக்கு பிறகு நானும் கூட டீச்சராக பணிபுரிந்தேன். He was a mathematics teacher. I too am a mathematics teacher before I came for the Lord's service. நானும் ஊழியத்துக்கு வரதுனால மேக்ஸ் டீச்சரா இருந்தேன். அவரும் கூட அதே போல தான் மேக்ஸ் டீச்சரா இருந்தார். And from Gulf he returned to serve the Lord. Even me returned from Gulf to serve the Lord. அவர் கல்ஃப்ல இருந்து ஆண்டவருடைய ஊழியக்காரனாக ஊழியம் செய்யும்படி வந்தார். நானும் கூட ஊழியம் செய்யும்படியாக வந்தேன். In 2001 when he came to Muscat, he was just asking. That was the first time I closely spoke to him. 2001ஆம் ஆண்டு அவரோட கூட நெருங்கிய விதத்துல நான் பேசும்போது and coming to know that I'm a staff in Indian school Muscat. இந்தியன் ஸ்கூல் மஸ்கட்ல நான் டீச்சரா இருக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே he was asking some old staff members names whether these people are there. அந்த காலத்துல இருந்த கூடிய டீச்சர்கள் பேரை கேட்க ஆரம்பித்தார், அவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி. I was surprised. நான் ஆச்சரியப்பட்டேன். Then I said some people are not there, some people are there. நான் சொன்னேன் சில பேர் இருக்கிறார்கள் சில பேர் இல்லை அங்கிள் என்று சொன்னேன். Then he told me I was working there so and so year in that place. நானும் கூட அதே இடத்துல தான் வேலை செய்தேன் என்று சொல்லி அந்த இடத்தை சொன்னார். I have learned many spiritual principles from this precious God servant. இந்த தேவனுடைய மனிதனிடத்திலிருந்து அநேக விதமான விலையேற பெற்ற காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுக்கொண்டேன். Our fellowship continued right from 2001 and many times we had many intimate and close fellowships, eating together, praying together and sharing the word of God together. 2001ஆம் ஆண்டிலிருந்து கூட அங்கிளோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டவனாய் அவரோடு ஒன்றாக புசிப்பது, அவரோடு கூட ஜெபிப்பது, அவரோடு கூட வசனத்தை பகிர்ந்து கொள்ள செல்லுவது. I am serving the Lord in Shalem Prayer House, Visakhapatnam. விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஷாலேம் பிரேயர் ஹவுஸ்ல தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார். From April 2010.
நான் ஏப்ரல் 2010 இருந்து அங்க ஊழியக்காரனா இருக்கிறேன். From that time onwards, he came there several times for the ministry. அந்த இடத்துக்கு அநேக முறை ஊழியத்துக்கு என்று தேடுறங்கள் வருவார். The last time he came was 2018 to dedicate the new prayer hall. 2018ஆம் ஆண்டு புது அங்க பிரதிஷ்டை செய்வதற்காக புது ஜெப பிரதிஷ்டை செய்ய வந்திருந்தார். I am grateful to God for the wonderful fellowship and the guidance as a senior God servant I received from him. அவரிடத்தில் எனக்கு பெற்ற ஆலோசனைக்காகவும் அவருடைய வழிநடத்துதலுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். May God bless this word. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Loving gracious heavenly Father, எங்களுக்கு கிருபையும் நல்ல பிதாவே, we thank thee for thine servant, for his testimony, for his service and for his sacrifice. அவருடைய ஊழியத்துக்காக நம்முடைய தாசனுடைய நடுவுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறேன். Lord, we thank thee for the great zeal that he had to teach the word of God eloquently, especially to youth. ஆண்டவரே, வாலிபர்களுக்கு விசேஷமா அவர் வசனத்தை நன்றாக போதித்த விதத்தை நான் நினைவு கூறுகிறேன். We thank thee for all the good things that we could learn from him. அவரிடத்திலிருந்து கற்ற நன்மையான காரியங்களுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். Lord, we especially pray for the family members, all his sons and daughters and their his grandchildren who are missing him very much. ஆண்டவரே, இந்த நாளில் அவருடைய குடும்பத்தாருக்கு விசேஷமா பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளும் அவர் இழந்த குடும்பத்துக்கு நீர் ஆறுதல் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். Lord, we too will be missing him in the fellowship and in the ministry, but Lord, thou may help us to walk in his footsteps and continue in his ministry. ஆண்டவரே, நாங்களும் கூட அவர் விட்டு போன அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆண்டவரே இழந்து போன அந்த ஸ்தானத்தை நீர் நிரப்பும்படியா வேண்டிக் கொள்கிறோம். Thank thee for the privilege granted to me to have a very close fellowship at times with him in the past. ஆண்டவரே, கடந்த நாட்களில் நானும் கூட அவரோடு கூட நெருங்கிய முறையிலே இருக்கும்படியான தருணத்தை எனக்கு கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துறோம். Lord, comfort all the family members who are left behind. குடும்பத்தாருக்கு விசேஷ ஆறுதலை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். Thank thee for honoring the funeral service of thine servant. உம்முடைய ஊழியக்காரனை நீர் கனப்படுத்தின இந்த அடக்க ஆராதனையிலே கனப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். Giving all the glory and honor unto thee. எல்லா கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். In the precious name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. Amen.